நீங்கள் கிறிஸ்துவில் புத்திசாலிகள், நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள், நாங்கள் கனவீனர். இதை போல சொல்ற நாம் அதோட சொல்லவே முடியாது. நம்ம எப்போதுமே நம்மளாம் புத்திசாலி தான் சொல்லுவோம், நம்ம பலவான்கள் தான் சொல்லுவோம், அப்புறம் கனவான்கள் தான் சொல்லுவோம். அது நம்ம சொல்றாரு, எந்நாள் வரைக்கும் பசி உள்ளவர்களும் தாகம் உள்ளவர்களும் நிர்வாணிகளும் குற்றுண்டவர்களும் தங்க இடமில்லாதவருமாய் இருக்கிறோம். எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம், துன்பப்பட்டு சகிக்கிறோம் சொல்றாரு. பாருங்க, அவருடைய ஊழியர்களை பார்க்கும்போது அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. பசியா இருந்திருக்கிறாரு, தாகத்தோடலாம் இருந்திருக்கிறாரு. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு கடல்ல வந்து இரவு முழுவதும் நிர்வாணமா அவர் இருந்திருக்கிறார். ஆனா அவர் தான் சொல்றாரு, அப்போஸ்தலர் அதிகாரத்துல சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, நம்ம படிச்ச மாதிரி இப்போ அப்போஸ்தலர் 14 என்ன சொல்றாரு, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவருக்கு புத்தி சொல்லி நாம் அநேக உபத்திரங்கள் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் சொன்னான். அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா சில நேரங்களில் உபத்திரத்தின் வழியாக நம்ம பிரவேசிக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அதிகாரத்தில் படிக்கும்போது அவன் என்ன பண்ணாங்க, அந்த அந்தியோகியாவிலிருந்து இக்கோனியிலிருந்து வந்து சில யூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, ஜனங்களுக்கு போதனை செய்து அவனை கல்லால அடிச்சு என்ன பண்ணாங்க, அடிச்ச பிறகு இவன் செத்துட்ட சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அவனை வெளியே இழுத்து கொண்டு போட்டு அவன் போயிட்டாங்க. ஆனா அவன் பாருங்க, அடுத்த நாள் என்ன பண்ணான், எழுந்து பரணபாவன் கூட ஊழியத்துக்கு புறப்பட்டு போறான். அப்படி ஊழியத்துக்கு புறப்பட்டு போகும்போது அவர் இந்த வார்த்தை சொல்றாங்க, சீஷருடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தை நிலைத்திருக்கும்படி. அல்லேலூயா. அப்போ அவருடைய பரலோகத்துல போகணும்னா சில நேரங்களில் என்ன பண்ணணும், உபத்திரம் வழியாக நம்ம போக வேண்டும். எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மெடிக்கல் காலேஜோ இல்லை ஒரு ஸ்கூல்லையோ ஒரு சீட்டு கிடைக்கணும்னா அநேக சப்போர்ட் வேணும், அநேகருடைய ஒரு நம்ம பரிந்து பேசணும். அது பணம் இல்லைன்னா அதுக்கு ஒருத்தர் போய் கேட்குறோம், எப்படி அந்த ஸ்கூலில் போய் சேரணும், அந்த காலேஜ் சேரணும், அது நல்ல ஒரு காலேஜ், அப்படி நம்ம முயற்சி எடுத்து கஷ்டப்பட்டு போய் சேரணும். ஆனால் அதை காட்டிலும் நம்ம அந்த பரலோகத்துக்கு போகணும்னா சில நேரங்களில் உபத்திரம் வழியாக நம்ம போக வேண்டும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், டிவியில் வந்து இவ்வளோ பணம் கட்டணும், அது பணம் கட்டலாம், அதை என்ன பண்ணுவாங்க, அவங்க சொல்கிறாங்க ஃபோன் பண்ணி, ஐயா சீக்கிரம் பணம் கட்டுங்க, எவ்வளோ தேவை இருக்குது. ஆனால் அவ்வளோ கஷ்டத்தின் பாடுகள் மத்தியிலும் அதை நம்ம பேசிக்கொண்டு வரும். அதை நம்ம ஒரு இடத்துல அடிக்கடி சொல்லுதுன்னா, நீங்கள் தொடர்ந்து ஊழியர்களுக்காக என்ன பண்ணுங்க, நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்க. இந்த ஊழியத்தில் தேவன் அநேக அதிசய அற்புதம் செய்யப்படணும், தடை வரக்கூடாது, தொடர்ந்து ஊழியம் செய்யப்படும் சொல்லி உங்களை ஜெபிக்க சொல்றது. அதுக்காக இங்கிருந்து நாங்கள் சாத்தான் குலத்துக்கு ஊழித்து போகும்போது 2014 என் பிள்ளைங்களாம் இப்போ சின்ன பிள்ளைங்க தான். அப்போது அந்த ட்ரெயினில் நாங்கள் பிரயாணப்பட்டு போகிறோம். காலையில் ஏறுறோம், அந்த ஊருக்கு போய் சேர்த்து நைட்டு 10 ஆகுது. அப்புறம் அங்கே அந்த நேரத்தில் எங்களுக்கு சாப்பாடு வந்து சரியாக கிடைக்கல. அப்புறம் யாரையும் ஒரு வீட்டிலேருந்து கொஞ்சம் சமைச்சு உடனே எனக்கு கொஞ்சம் கொடுத்தாரு. தங்கிறதுக்கு இடம் கிடைக்கல. அப்புறம் அங்கே ஒரு சர்ச்சில் எங்கள் இடம் கொடுத்தாங்க. அப்புறம் அந்த சர்ச்சில் 2 நாள் தங்கி அந்த ஊரில் அங்கே 2 நாள் கூட்டம் நடத்தும். கர்த்தருடைய பணி செய்வதற்கு சில நேரங்களில் சில தடைகள் உபத்திரம் வரும் தான். ஆனாலும் அதை நம்ம செய்யணும். எவ்வளோ பாடு எவ்வளோ உபத்திரம் வந்தாலும் ஊழியத்தை நம்ம விடக்கூடாது, செய்யணும். அப்போ அவருடைய ஊழியத்தில் பார்க்கும்போது அவ்வளோ பாடுகள் உபத்திரம் மத்தியில் என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யணும். யூதர்கள் 1 கொரிய எத்தனை அடி அடிச்சாங்க? 39 அடி என்ன பண்ணாங்க, அடிச்சாரு. எத்தனை அடி அடிச்சாங்க? 39. நீங்க 2 Corinthians 11 அதிகாரம் அதில் சொல்லப்பட்டது பாரு, 2 படிங்க, 2 11 24 படிக்கலாம். அது தெளிவாக சொல்லப்படுகிறது. யூதர்களால் 1 குறைய 40 அடியாக 5 தடவை அடிப்படை. எத்தனை அடியாக? 1 குறைய, அதான் இருக்குது. 1 குறையாக 40 அடியாக 5 தடவை அடிபட்டேன். 3 தடவை மிலாறு உண்டேன், அடிபட்டேன். 1 தரம்
ஒரு நாள் கல்லால் அவர் அடிச்சிருக்கிறாங்க. அப்பாருங்க இப்படி அவர் ஊழியத்துல அவ்வளோ பாடுகள் மத்தியில் அவர் ஊழியம் செய்திருக்கிறார். நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் பக்கத்துல ஏனாந்தமங்கலம் ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர்ல நாங்க ஒரு தெருக்கூட்டம் நடத்தோம். ஜனங்களெல்லாம் வந்துட்டாங்க. ஜனங்கள் வரும்போது முன்பதாக ஒரு ஏசாம் பாட்டு நாங்கள் போடுறோம். அந்த பாட்டு ஒரு பக்கம் ஓடி இருக்குது. பக்கத்தில் இன்னொரு ஒரு குரூப் அவங்க பாட்டு போடுறாங்க. வரும்போது நாங்கள் பாட்டை நிறுத்தி ஏசாமி சொல்ல ஆரம்பித்தோம். கல் எடுத்து எங்களை அடிக்கிறாங்க. அப்போ ஊழியத்தில் நாங்கள் நினச்சோம் பவுல் தான் நினச்சினாங்க. பவுல் அதிகமான பாடுகள் உபத்திரலாம் அவர் பண்ணாங்க. அப்போது நாங்கள் எங்களை அழைத்த அந்த வீட்டில் போய் நாங்கள் ப்ரேயர் பண்ணி அந்த ஊருக்காய் ஜெபிச்சுட்டு நாங்கள் புறப்பட்டு வந்தோம். அல்லேலூயா. அப்போ அநேக உபத்திரங்கள் வழியாக நம்ம பரலோகத்துல உபத்திர வழியாக தான் போக முடியும். லூக்கா 13 சொல்றாருங்க. எடுங்க பார்க்கணும். லூக்கா 13 சொல்றாரு. லூக்கா 13:5 அப்படி அல்ல என்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போயில் என்றார். என்ன சொல்றாரா? மனம் திரும்பாமல் போன எல்லாரும் அப்படிங்கிற கெட்டு போயில் அப்படி சொல்ற. அப்போ மனம் திரும்பல எப்படி ஒரு பொருள் கெட்டு போயிடுச்சு, அதை தூக்கி நம்ம குப்பையில போடும். அது போல தான் சொல்றாரு, நீங்க மனம் திரும்பாமல் போன அப்படியே கெட்டு போயின்னு சொல்றாரு. ஆனா மத்திய ஒரு வசனம் சொல்றாரு, எடுங்களா மத்திய அதிகாரத்தை சொல்றாருங்க. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, எல்லாருமே என்ன பண்ணுமா? மனம் திரும்பணும் அப்படின்னு. எல்லாருமே என்ன பண்ணுமா? ஒருத்தர் கூட கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. மத்திய அதிகாரத்தில் நீங்க படிக்கும் போது அந்த தெளிவா சொல்லப்படுகிறது. மத்திய 18:14 சொல்றாரு, இவ்விதமாக இந்த சிறியர் ஒருவனாயும் கெட்டு போது பரலோகத்தில் ஒரு பிதாவின் சித்தம் அல்ல. ஒரு அல்லே சொல்லுவோமா? அப்ப இவ்விதமாக இந்த சிறியரில் ஒருவனாயும் கெட்டு போவது பரலோகத்தில் இருக்கிற உங்களுக்கு பிதாவின் சித்தம் அல்ல. அப்ப யாரும் கெட்டு போகக்கூடாது. எல்லாரும் ஆனந்தனம், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். ஆணுடைய விருப்பம், ஆணுடைய விருப்பம். அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? பாடு உபத்திரம் வந்தா கூட நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டை விடக்கூடாது. விசுவாசத்தை நிலைத்திருந்தோம். பவுல் சொன்ன பிறகு நம்ம விசுவாசத்தை நிலைத்திருந்து அவரை நம்ம பின்பற்றும். அவர் நம்ம என்ன பண்ண பின்பற்ற வேண்டும். அந்த அதிகாரத்தை சொல்லப்படுகிறது. 18:12 படிங்க. உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? எத்தனை ஆடுகள் தான்? 100 ஆடுகள் இருக்க ஒன்று சிதறி போனால் சிதறி போனதை தேடாமல் இருப்பானோ அவன் அதை கண்டுபிடித்தால் சிதறி போகாத 99 ஆடுகளை குறித்து சந்தோஷப்படுகிறதை பார்க்கிறோம், அதை குறித்து அதிக சந்தோஷப்படுவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப என்னன்னா, அந்த ஒரு ஆட்டை அவன் அற்பமா நினைக்கல. சரி காணல போயிடுச்சே, மீதி 99 இருக்குது, அதை வச்சு நம்ம ஆடு நம்ம குடும்பத்தை நடத்திக்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். ஒரு ஆடு தான் போனா போய் விட்டுருக்கான். ஆனா அந்த மனுஷனுக்கு அந்த ஒரு ஆட்டை குறித்து என்னது கவலை. அதான் வசனம் சொல்லுது மத்திய 18:14, இந்த சிறியில் ஒருவனாயும் கெட்டு போவது பரலோகத்தில் பிதாவின் சித்தம் அல்ல. யாரும் கெட்டு போகும். அவன் நினைச்சிருந்தா என்ன பண்ணிடலாம்? அந்த ஒரு ஆடை விட்டுருக்கலாம். நிறைய ஆடு 99 இருந்து நினைச்சிருக்கலாம். ஆனா அந்த ஒரு ஆட்டு குறித்து கவலை. அதே தான் நமக்காக சிலுவையில மரித்து 3ஆம் உயிரோடு ஏசப்பா நம்மளை குறித்த ஒரு கவலை. ஒருத்தவங்க கெட்டு போடும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரும். அதான் அவருடைய விருப்பம். அந்த பரலோகத்துக்கு போகும்போது சில நம்முடைய குடும்பத்திலும் சரி, நம்முடைய பிசினஸ் சரி, இல்ல உங்களுடைய உறவினரோட மற்ற எல்லாரும் யாருடைய குடும்பத்திலும் சரி சில பாடல் உபத்திரம் வரும்போது நம்ம விசுவாசத்தை விட்டு விலகக்கூடாது. விசுவாசம் நிலைத்திருக்கும். அதான் பவுல் சொல்றார், விசுவாசம் நிலைத்திருக்கும்படி அவன் திடப்படுத்துறான். ஊழியக்காரன் திடப்படுத்துறான். கவனியா, அதே மத்திய 18 சொல்றாரு பாரு. 18 அதிகாரம் சொல்றாரு, நீங்கள் 3ஆம் வசனம் சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகள் போல ஆகாவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு அல்லே சொல்லுமா? நீங்க எல்லாரும் மனம் திரும்பி யாரை போல ஆகணுமா? சிறு பிள்ளைகள் போல நீங்க ஆகணும். ஏன் பிள்ளைகளுக்கு ஒப்பிடாரு?
யாராச்சும் சிறு பிள்ளைகள் கள்ளங்கபடற்ற ஒரு பிள்ளைகள், அந்த பிள்ளைங்க உள்ளத்துல ஒண்ணுமே இருக்கு. நீங்க எதாவது அடிச்சுட்டு உணவு கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடும். அந்த பிள்ளைங்கிட்ட என்ன இருக்காது? கோபம், எரிச்சலோ, பொறாமை எதுவுமே இருக்காது. அப்ப நம்ம எல்லாரும் இந்த பல்லவராயத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னா சிறு பிள்ளைகள் போ நம்ம ஆகணும்ன்றாரு. அதுல இன்னொன்னு சொல்றாரு 4வது வசனத்துல, இந்த பிள்ளை போல தன்னை தாழ்த்து எவனோ அவனோ பரவாயில்ல பெரியவனா இருப்பான். அடுத்து நம்ம தாழ்த்தணும். என்ன பண்ணோம்னா தாழ்த்தணும். கிறிஸ்தவன் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு நம்ம ஒரு தாழ்மையா இருக்கணும். அல்லேலூயா. பவுல் பாருங்க, அவன் நிறைய அவனுடைய ஊழியத்துல பாத்தீங்கன்னா அநேகரை உயிரோடு எழுப்பியிருக்கிறான். சப்பனை நடக்க வச்சிருக்க நிறைய அவன் மூலியம் அதிசயம் அனுப்பலாம் நடந்தது. அப்படி ஒரு வல்லமையா பயன்படுத்தப்பட்ட அந்த மனுஷன் அவன் சொல்றான், நான் அப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்க? சிறியவன் சொல்றான். அப்போ என்ன? சிறியவன். அவன் தன்னை மேன்மைப்படுத்த ஏற்கனவே அந்த வசனம் சொன்ன மாதிரி 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் அப்படி படிங்க. அவன் எப்படி சொல்றான்? 2 கொரிந்தியர் 4:5 படிக்கணும். 4ஆம் இல்ல 1 கொரிந்தியர் 4:5 சொன்ன. 1 கொரிந்தியர் 4:5 இல்ல 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம் படிங்க. நாங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் சொல்ல, நாங்கள் கிறிஸ்து நிமித்தம் நாங்கள் யாரா? பைத்தியக்காரர். நீங்கள் கிறிஸ்து புத்திசாலி. அவர் எப்படி சொல்றாரு? நாங்களும் பைத்தியக்காரர், நீங்களும் யாரா? கிறிஸ்து நிமித்தம் புத்திசாலிகள். நாங்கள் பலவீனர், நீங்கள் பலவான்கள். நீங்கள் கனவான்கள். அவர் எப்படி தாழ்த்தார்? நாங்கள் யாரா? கனவீனர் சொல்றாரு. அல்லேலூயா. அப்போ அந்த பரலோகத்துக்கு வரணும்னா நம்ம இடத்துல ஒரு தாழ்மை நமக்குள்ள இருக்க வேண்டும். அல்லேலூயா. தாழ்மை நமக்குள்ள இருக்கும். நீங்க மத்தேயு அதிகாரத்தை படிக்கும் போது இன்னொரு இடத்துல சொல்றாரு, மத்தேயு அதிகாரம் எடுங்க. அதுல மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் படிங்க. இங்க இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க, மனம் திரும்புங்கள், பரலோகம் எப்படி இருக்குதான்? பரலோகம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். கவனிங்க, இங்க இயேசு சொல்றாரு மனம் திரும்புங்கள், பரலோகம் சமீபித்து இருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்கள். என்ன பண்ணுமா? மனம் திரும்ப சொல்ற. அப்போ மனம் திரும்புகள், பரலோகம் சமீபமா இருக்கிறது. அப்போ எல்லாருமே இன்றைக்கு ஜனங்கள் மனம் திரும்பு. ஏன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போம், பரலோகம் சமீபமா இருக்குது. நம்ம எல்லாரும் மனம் திரும்பும். எல்லா காரியத்திலும் நம்ம வெளியில வரும். பாவமான காரியத்திலும் வெளியில வரும். அல்லேலூயா. எல்லா காரியத்திலும் வெளியில வரும். நேற்று தினத்தில் நாங்கள் படிக்கும்போது ஆயத்த ஜபத்தில் படித்தோம், இன்னைக்கு ஜனங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு நேற்று தினத்தில் நாங்கள் படித்தோம். எரேமியா அதிகாரத்தில் வசனம் படிச்சுனாங்க. எரேமியா அதிகாரத்தில் அங்கே தெளிவாக சொல்ல, நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம், ஜனங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு அங்கே சொல்லப்படுது. எரேமியா 4:1 படிங்க. இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதுக்கு மனதாக இருந்தால் எது திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார். உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை அப்படின்ற. நீ அருவருப்புகளை அகற்றினா நீ அலைந்து திரியவே மாட்ட. அதை அகற்றாம இருந்தா நம்ம அலைந்தா தெரியும். நம்ம நிறைய பேர் நீங்க பாத்தீங்கன்னா திரிறான், அலைந்து திரிறான். என் குடும்பத்துல அற்புதம் நடைபெறுமா, என் குடும்பத்தை வைப்பி சூனிய கட்டுறம் போகுமா, என் குடும்பத்தில் ஒரு சமாதானம் கிடைக்குமா, அலைஞ்சு என்ன பண்ணாங்க? திரிறாங்க. ஏன் திரிறாங்க? தெளிவா சொல்ற, உன் அருவருப்புகளை என் பார்வையிலிருந்து நீ அகற்றி விட்டால் நீ இனி அலைந்து திரிவதில்லை. அதை அகற்றும். நம்ம அகற்றிட்டு நம்ம அலைந்து திரிய மாட்டோம். அப்ப அருவருப்புகள் நிறைய பேர் நீங்க என்ன பண்ணாங்க? அகற்றாம இருக்கிற. அதுதான் அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இல்லாம ஜனங்க என்ன பண்ண, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணாங்க?
கஷ்டப்பட்டு கொடுது. அப்ப அருவருப்போரை நம்ம என்ன பண்ணுமா, அகற்ற வேண்டும். அதே அதிகாரத்தை சொல்லாரு பாருங்க, ஜனங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ஏசாயா 65 சொல்றாரு பாருங்க. ஏசாயா 65:4 சொல்றாரு, பிரேத குழிகள் அண்டையில் உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சியை தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானகள் ஆணத்தை வைத்திருந்து நீ உன் மட்டில் இரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்க நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். இவர்கள் என் கோபத்திலாகிய புகையும் நாள் முழுதும் எரிகிற அக்னியுமாய் இருப்பார்கள். கவனிங்க, என்ன ஜனங்க எப்படி இருக்கிறாங்க? இந்த பிரேத குழி அண்டியில உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி எரிச்சு தின்று என்று சொல்லப்படும். என்ன ஜனமுடைய அநேக ஜனங்க இப்படிதான் இருக்கிறாங்க. ஏசாயா திரு சொல்றாரு, அன்னைக்கு அந்த ஜனங்க எப்படி இருந்தாங்க, இஸ்ரவேல் ஜனங்க எப்படி இருந்தாங்க தெளிவா சொல்றாரு. அப்போ பாழான சில ராத்தங்கி பன்றி எரிச்சு தின்று சொல்லப்படும். 3ஆம் வசனம் படிங்க. அந்த ஜனங்கள் என் சந்நிதியில் நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களில் பலியிட்டு செங்கற்களை மேல் தூபம் காட்டி என்று சொல்லப்படும். அப்போ ஜனங்கள் இன்றைக்கும் அந்த மெய்யான தெய்வனிடத்தில் வராம இருக்கிறாங்க. தெய்வனிடத்தில் வராம அலைஞ்சு திரிஞ்சுக்கிறாங்க. பாழான என்ன பண்ணாங்க, ஸ்தலங்களில் ராத்தாங்கிறாங்க, பன்றி எரிச்சு சாப்பிட்றாங்க. அருவருப்பான காரியத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம வெளியில வரும்போது வரணும். அதான் இயேசு சொல்றாரு, வர்றவங்க எப்படிதான் சமயமா இருக்கு, நீ எல்லாம் என்ன பண்ணுமா, மனம் திரும்பன்னு சொல்ற. கலாத்திர 5ஆம் என்ன சொல்றாருமா, கலாத்திர 5 சொல்றாரு. நம்மகிட்ட என்னென்ன குணங்களுக்கு தெளிவாக சொல்ற. கலாத்திர 5ஆம் எடுத்து பார்க்கணும், எடுத்து படிக்க. அது ஆவின்கள் 9 சொல்றாரு. ஆனா அதுலயே சொல்றாரு பாருங்க, அந்த மாம்சத்தின் கிரிகள் எப்படிதான் வெளியரங்கமா இருக்கின்றன, அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், கல்யாணத்தில் முதலாளியான இப்படிப்பட்ட செய்கிறவர்கள் ஒரு அலைய சொல்லுவோமா, இப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை பண்ண சுதந்திரிக்க முடியாது. அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு போகணும்னா அப்படியே ஈஸியா போட முடியாது. உபத்திர வழியாக போக முடியும், உபத்திர வழியாக சில இடத்துக்கு போக முடியும். பரலோக ராஜ்யத்தில் நம்ம போக வேண்டுமென்றால் இப்ப சொல்லப்பட்ட எத்தனை காரியங்கள்? 17 ஒரு நல்லா சொல்லுங்க பார்க்க. வசந்த படிக்க ஆரம்பிச்சு சொல்லுங்க. 17 வரும் நினைக்கிறேன், சொல்லுங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், வைராக்கியங்கள், விரோதங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதம், பொறாமை, கொலைகள், வெறிகள், கல்யாட்டு. 17 வரும். ஒரு அலைய சொல்லுவோமா? அப்போ இதெல்லாம் விடணும், விட்டாதான் அந்த பரலோகத்துக்கு போக முடியும். அல்லேலூயா. இன்றைக்கு ஜனங்கள் அந்த வைராக்கி இன்னைக்கு இருக்கு. என்னைக்கு நான் அடிக்கிறேன் தீர்க்கிறேன் அப்படின்னா இன்னைக்கு கோபம் இருக்குது. இன்னைக்கு நம்ம ஜனங்க மத்தியில கோபம் இருக்குது. இந்த கோபத்தால் தானே அடுக்குது. டிவி நியூஸ்ல பார்க்கும்போது வெட்டிக்கிறான், பேப்பர் நியூஸ்ல பார்க்கும்போது என்ன பண்றாங்க, அந்த வீட்டுக்கு திருட போய் அந்த வீட்டு எஜமான என்ன பண்ணிடுறாங்க, அவனை கொலை பண்ணிட்டு வெளியில வரான். எங்க பார்த்து பாலியல் பலாத்காரம், கோபம், கணவன் மனைவில சண்டை வந்த கோபத்துல என்ன பண்ணிடுறாங்க, மனைவி சாகடிச்சிடறாங்க. அப்படிலாம் இப்ப கள்ள தொடர்புலாம் என்ன நடக்குது, மனைவி கொலை பண்றாங்க கள்ள தொடர்பு மூலியமா. நிறைய கோபம், எரிச்சல், பகை. அந்த சிறைச்சாலை போயிட்டு வந்த பிறகு மறுபடியும் அந்த குடும்பத்தை நான் அழிக்க நினைக்கிறேன்.
பகை இருக்குது. இதெல்லாம் மாறும். விபச்சாரங்கள், வேசித்தனம் எல்லாம் மாறும். இந்த 17 விதமான காரியம் நம்மளை விட்டு விலகும் போது தான் நம்ம எங்க போக முடியுமா? சுதந்திரத்துக் கொள்ள முடியும். உபத்திரத்த வழியாக செல்லும் போதுதான் போக முடியும். சில நேரங்கள் மனம் திரும்பினா தான் போக முடியும். அல்லேலூயா. ஏன்னா இப்ப இருக்கிற கடைசி காலத்துல இன்றைக்கு நினைச்சு கூட பார்க்க முடியாத சம்பவம் நடந்து கொண்டு கேரளாவில் பாருங்க, மறுபடியும் மழை பெஞ்சு நிலச்சரிவு ஏற்பட்டு ஒரு அநேக பேர் இறந்து போனாங்க. அதை டிவி பார்க்கும்போது அந்த வாகனங்கள் ஜனநாடு உள்ள இழுத்துது நிலச்சரிவு. ஸ்பெயின் நாட்டில் பாருங்க, அது ஐரோப்பிய நாடுகள் நாட்டில் 4000 பேர் வரை இறந்து போயிட்டாங்க. ஏன்? அதிகமான வெயில் அடிச்சு வெப்பம் அதிகமாகி இறந்து போயிட்டாங்க. நம்ம இந்திய தேசத்தை பாருங்க, நம்ம இந்திய தேசத்துல குஜராத், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிராலாம் மழை பெஞ்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. கொரோனா வைரஸ் அநேக ஜனம் இறந்து போனாங்க. ஆனா பரிசுத்தம் வாழ்கிற கர்த்தரே நம்பி இருக்கிற நமக்கு நம்மளை பாதுகாத்தார். ஒரு அலே சொல்லுமா? நிறைய ஜனங்கள் நீங்க பார்க்கும்போது இறந்து போயிட்டாங்க. ஒரு சிலர் பாவத்தின் மூலியமா அழிந்து போனாங்க. மனம் திரும்பல. ஏதாவது யோவான் தானே சொன்னாரு, மரத்தின் வேறு என்ன வைக்கப்படுதான்? ஓடர் வைக்கப்பட்டு நீங்க மனம் திரும்புங்கள் சொல்றாரு. அப்போ நம்ம எல்லாரும் ஆண்டு சமூகத்தில், ஆண்டவரே இன்றைக்கு நீங்க சீக்கிரமா வர போறீங்க, நாங்க மனம் திரும்ப சொல்லி நம்ம இந்த 2020 என்ன பண்ணணும்? ஆண்டு சமூகத்தில் இதெல்லாம் ஒரு முடிவு எடுக்கும். பல்லோரத்துக்கு போகிறது ஈஸியாக போயிட முடியும். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஃபாலோ பண்ணணும். ஆண்டு சமூகத்தில் எல்லாவற்றையும் விடும், ஒரு பரிசுத்தமாக வாழணும். வெளிப்படுத்த 22:11 சொல்றாரு, பரிசுத்தமுடன் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் நம்ம பரிசுத்தமா இருக்கணும். ஆண்டு சமூகத்தில் பரிசுத்தமா இருக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய ஜனங்க என்ன பண்றாங்க? இன்னும் நாள் பார்க்கறாங்க, இன்னும் நட்சத்திரம் பார்க்கறாங்க. இன்னைக்கு ஒரு சில கிறிஸ்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு சில கிறிஸ்தவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு என்ன பண்றாங்கன்னா நல்ல நேரம் பார்க்கறாங்க. நிறைய திருமணம் நடக்குது பார்த்தீங்கன்னா, திருமணத்தை பார்த்தீங்கன்னா நல்ல நாளுக்கு திருமணம் நடைபெறும். அல்லேலூயா. நல்ல நாடகம் பார்த்து தான் திருமணம் நடைபெறும். இன்னும் நிறைய நடக்குது. ஆனா பிரேயர் பண்றாங்க, ஜெபம் பண்ண எல்லாம் நடக்குது. ஆனா நம்ம இன்னும் ஜனங்க என்ன பண்றாங்க? அதுதான் இருக்கு. நாள் பார்க்கற, நட்சத்திரம் பார்த்து கொண்டு நிறைய ஜனங்க வாழ்ந்து கொண்டு கர்த்தர் சொல்லவே நடக்கும். மனம் திரும்ப எல்லாவற்றையும் நம்ம விடும். இப்ப சொன்ன அந்த காரியம் எல்லாவற்றையும் நம்ம விட்டுட்டு நம்ம ஒரு புதிய மனிதனாக என்ன பண்ண மாற வேண்டும். நீங்க மார்க்ல கூட நீங்க படிச்சு பாருங்க. மார்க் 7ஆம் அதிகாரத்துல 21 படிங்க. எப்படி எனில் மனுஷனுடைய இதயத்துக்குள்ளிருந்து பொல்லாத சிந்தனைகளும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், கொலைபாதங்களும், களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டத்தனங்களும், கபடும், காமவிகாரம், வன்கண்ணும், தூஷணமும், பெருமையும், மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாமல் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். நல்லா கவனிங்க. அப்ப எது மனுஷனை தீட்டுப்படுத்துது, எது அது ஒரு அருவருப்பான காரியம் நம்ம சொல்லணும்னா, இந்த ஒரு நம்ம சாப்பிடுகிற பொருள் ஒரு மனுஷனை அருவருப்பாகாது, தீட்டுப்படுத்தாது. ஆனா அவர் சொல்றாரு, இருதயத்திலிருந்து புறப்படுகிறவரே மனுஷனுக்குள்ளே இருந்து புறப்படுது மனுஷன் தீட்டுப்படுத்தும். அப்போ அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிறது தான் ஒரு மனுஷனை என்ன பண்ணுறது? தீட்டுப்படுத்துது. அதனால தான் அவன் அருவருப்பா ஆகணும். இதெல்லாம் விடுன்னு சொல்றது. பொல்லாத சிந்தனையும், விபச்சாரமும், வேசித்தனமும், கொலைபாதகம், நம்ம ஏற்கனவே கலாச்சார 5ஆம் அதிகாரத்தில் படித்த மாதிரி இதில் வருது பாரு. களவுகளும், பொருளாசைகளும், துஷ்டங்களும், கபடும், காமவிகாரம், வன்கண், பெருமை, மதிகேடு எல்லாம் புறப்பட்டு வரும் சொல்றது. அப்போ இதான் ஒரு மனுஷன் என்ன பண்ண தீட்டுப்படுத்துது, ஆனால் அருவருப்பாகும். 4ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனம் படிங்க. கர்த்தருடைய ஆவியானவர்
என் மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதய நறுங்குண்டவர்களை குணமாக்கும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கும், நல்லா கவனிங்க. இயேசு கிறிஸ்துவிட்ட அந்த ஏசாயா கிறிஸ்துவுடைய புத்தகத்துடைய சுருளை கொடுக்குறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து வாசிக்கிறாரு, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் அப்படின்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்ம மேல கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது இப்ப சொல்லப்பட்ட அருவருப்பான காரியங்கள் செய்ய மாட்டோம். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது நம்ம பரிசுத்தமா வாழ முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் நம்ம மேல இருக்கும்போது எவ்வளவு பாடு எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நம்ம பின்வாங்க மாட்டோம். விசுவாசத்தை நம்ம நிலைத்திருக்க முடியும். அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். அப்போ நீங்க சொன்ன ஒவ்வொரு முறை சொல்லுங்க, ஆண்டவரே என் மேல அப்பா கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிற ஒவ்வொரு முறை சொல்லுங்க. அப்படி சொல்ல சொல்ல கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இருக்கும்போது நீங்க ஒரு புதிய மனிதனாக மாற முடியும். அல்லேலூயா. ஒரு புதிய மனிதனாக மாற முடியும். எவ்வளவு பாடுகள் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் நீ என்ன பண்ணீங்க? சோர்ந்து போக மாட்டீங்க. பரிசுத்தனுக்குள்ள இருக்கும்போது தவறு செய்ய மாட்டோம், பாவம் செய்ய மாட்டோம், அருவருப்பான கிரியை எதுவும் செய்ய மாட்டோம். அப்படி கேளுங்க ஒவ்வொரு முறை, பரிசுத்தாவினரே நான் எங்க போகணும் எங்க போகக்கூடாது எல்லாம் நீங்க கற்றுக் கொடுத்துங்க. அவர்தான் அவர் சரி பண்ணும். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் நீங்க கேட்கிற ஆண்டுட்ட பரிசுத்த எனக்கு உதவி செய்யணும், என்கிட்ட இந்த மாம்ச கிரியெல்லாம் எடுத்து போடுங்கிறாங்க, என் மேல நீங்க இருங்க, என்னை வழி நடத்துங்க, நீங்க கேளுங்க. அப்ப பரிசுத்தம் உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போ நீங்க எங்க ஒரு திருமணத்துக்கு போறீங்க, அந்த திருமணத்துக்கு வரீங்க, மறுபடியும் ஜெபிங்க, வந்து ஜெபிச்சு பரிசுத்தம் நல்லா உண்மையில இறங்குறாலும் நல்லா ஜெபிங்க. இல்லை ஒரு டெத்துக்கு போயிட்டு வரீங்க, வந்து நல்லா பரிசுத்தம் நல்ல உண்மை இறங்குறாலும் நல்லா ஜெபிங்க. எங்க நீங்க போயிட்டு வந்தாலும் எல்லாம் ஊருக்கு போனா கூட நல்ல நல்ல ஆவில் நிறைஞ்ச நல்லா ஜெபிங்க. நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியின் மேல இருக்கிற சொல்லுங்க, வசனம் சொல்லுங்க, என் மேல இருங்க, அப்ப என் கூட இருங்க. அப்படி சொல்ல சொல்ல அவர் உங்களோட கூட உங்களை அவர் பரிசுத்தப்படுத்தும். அல்லேலூயா. அப்ப நீங்க எல்லாருமே ஒரு இயேசு சொன்ன மாதிரி நீங்க சொல்லணும், ஆண்டவர் என் மேல இருங்க. அதே நீங்க ஏசாயால சொல்லாத பண்ணுங்களா, ஏசாயா இன்னொன்னு சொல்லாத பண்ணுங்க. ஏசாயா 61 எடுங்க, அதுல கூட நான் சொல்ல 61:1 படிக்குமா? ஏசாயா இங்க ஏசாயா தீர்த்து முன்கூட்டியே சொல்லாது பாருங்க. கர்த்தருடைய ஆவி என்ன பண்ணறா? என் மேல் இருக்கிறா, சிறுமைப்பட்ட சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்ன பண்ணறா? அபிஷேகம் பண்ணினார். இவருக்கு சொல்லல, கர்த்தராகிய தேவனுடைய ஆவி என் மேல் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது. கர்த்தருடைய ஆவி மேல என் மேல இருக்கிறார் சொல்லுது. அதே ஏசாயா 42:1 படிங்க பாருங்க. ஏசாயா 42:1, ஏசாயா 42:1 படிங்க. இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், என் ஆவியை அவர் மேல நான் அமர பண்ணினேன். ஒரு அலைய சொல்லுவாங்க, என் ஆவியே அவர் மேல. அப்ப இங்க சொல்றாரு, என் ஆவி நான் அவர் மேல அமர பண்ணினேன். அப்ப இயேசு கிறிஸ்து மேல அந்த ஆவியை அமர பண்ணினார் என்று சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்படின்னு சொல்லுங்க. அப்ப என் மேல நீங்க தங்கிருங்க, என் மேல நீங்க இருங்க. கேளுங்க, ஆவியை என் மேல இருங்க சொல்லியா, நீங்க என் மேல அமர பண்ண, என் மேல அமர்ந்துருங்க சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்றேன், கிராமத்தை சொல்லுங்க, இவன் மேல இந்த பொண்ணு மேல ஏதோ ஒரு வாய் அமர்ந்து இருக்கிறது. அந்த ஆவி நம்மள அமரக்கூடாது, பரிசுத்தவனால நம்மள அமர்ந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆவி நம்மள இருக்க வேண்டும். அப்ப வேற ஆவி நம்மள அமர்ந்திருக்கும் போது கோபம், எரிச்சல், கொச்சிலும், போறாம எல்லா குணம் நம்ம போடுறோம். அப்ப இந்த கர்த்தருடைய ஆவியோட நம்ம மேல எப்போதுமே இருக்க வேண்டும். அவர்தான் சரியா வழி நடத்தும். நீ எங்க செல், எங்க போக கூடாது, எல்லாம் வழி நடத்தும். இப்ப போனவா நாங்க சென்னைக்கு நான் வந்து என்ன பண்ணாங்க, இப்போ திருமணத்துக்கு போயிருந்தோம். அப்போ எங்கள் கார் நாங்கள் ஏசம் பாட்டை பாடிக்கொண்டே போனோம். ஆவில் நிறைஞ்ச பாடலை, பரிசுத்தம் நிறைஞ்ச பாடலை பாடிக்கொண்டே போனோம். வரமா பாடிக்கொண்டே வந்தோம். இந்த
ஆவியில் நம்ம எப்போது நிறைஞ்சிருக்கோம், நம்ம மேல பரிசுத்த நம்ம மேல தங்கி இருப்போம், எப்போது நினைச்சிருப்போம். அல்லேலூயா. இயேசு ஞானஸ்தானம் எடுக்கும்போது எடுத்து முடிச்ச பிறகு யார் வந்து அவர் மேல இறங்கினானா? ஆமா, பரிசுத்த புறாவைப்பெல்லாம் அவர் மேல வந்து இறங்கினார். இவர் என்னுடைய நேசகுமார், இவர் மேல என்ன பிரியமா இருக்கிற சொல்லு. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல எப்போதும் தங்கி இருக்கு. எல்லாரும் வேலைக்கு போறீங்களா? இப்ப ஏழுமலைய போற அவரு வேலைக்கு போறவரு, வெளியில போவார். நீங்களும் மேஸ்திரி வேலைக்கு மற்ற நிறைய வேலைக்கெல்லாம் போறீங்க. மேஸ்திரி வேலைக்கு போவீங்க, இல்ல வியாபாரத்துக்கு போவீங்க, படிக்கிற பிள்ளை வெளியில போவீங்க. நீங்க வீட்டுக்கு போகும்போது என்ன சொல்லுவீங்கம்மா? என்ன சொல்லுவீங்க? இந்த 4 மணி என்னோட கூடுங்க அப்படி சொல்லி கேட்பேன். என் ரத்த கோட்டையில மூடி மாதிரிலாம் சொல்லிங்க தானே. அதே மாதிரி இதை சேர்த்துங்க. பரிசுத்தனை என் கூட நீங்க வாங்க, என் மேல அமர பண்ணுங்க. அப்போஸ்தலர் 10:37 சொன்ன நசரேயனான இயேசு தேவன் என்ன பண்றான்? பரிசுத்த என்ன பண்றான்? அவரை வல்லமையினால என்ன பண்றான்? அபிஷேகம் பண்ண சொல்லப்படுது. அது என்ன எதை குறிக்கிறது? பரிசுத்தரின் அடையாளம். என்னை ஜெபம் பண்ணி தலையை தடவி போங்க, உங்க மேல பரிசுத்தம் கூட வருவாரு. ஏன் உங்களோட காத்து கருப்பு பிசாசு உங்ககிட்ட வருது? வர அல்லேலூயா. அப்போ இது போல பரிசுத்தம் மேல தங்கி இருக்கும் போது நீங்க கர்த்தருடைய பிள்ளையா மாற முடியும். அவர் நீ தப்பான கண்டிச்சு உணர்த்து. இப்படி நீங்க பரிசுத்தம் வாழும் போது, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கும் போது நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். பாடுற உபத்திரம் வந்தாலும் அதை சகித்துக் கொள்ள முடியும். கோவப்பட மாட்டீங்க, மனம் திரும்புவீங்க, எந்த பாவமான காரியம் செய்ய மாட்டீங்க. ஏன்னா பரிசுத்தர் என்ன பண்ற? உங்களுக்கு கண்டிச்சு உணர்த்துவார். பாவத்தை குறித்து நீதியை குறித்து நம்ம கண்டிச்சு அவரு உணர்த்துவார். அப்ப நீங்க ஒவ்வொருவரும் இந்த பல்லவராயத்துக்கு போறோம்னா இதுல இருந்து விடுபடணும். நீங்க பல்லவராயத்துக்கு வரணும்னா சில நேரம் உபத்தின் வழி நம்ம போக வேண்டியதா இருக்கும். சில நம்ம மனம் திரும்பணும், பாவத்திலிருந்து வெளியில வரணும், சிறு பிள்ளைகள் கூட நம்ம மாறணும். இதுக்கெல்லாம் உதவி செய்யணும். பரிசுத்தர் கெட்டியா பிடிச்சுக்கணும். அல்லேலூயா. அவர் உங்களை வழி நடத்துவார். எல்லாரும் எழுந்திருக்கும், எல்லாம் எழுந்து எல்லாரும் கண்கள் முடியும். அவர் நோக்கி பார்த்து ஆண்டவரே சரியா மகிழ்ச்சியா இருக்குங்கப்பா. ஏசாயா 25:8 அவர் மரணத்தை ஜெயமாக விழுவார். கர்த்தராகிய தேவன் எல்லாம் முகர்ந்து கண்ணீரை தொடைத்து தம்முடைய ஜனத்தின் நிந்தை பூமியில் முற்றில் நீக்குவேன்னு சொன்னீங்க ராஜா. ஜனோட நிந்தைகளை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க ஏசா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. அப்பா நெஞ்சு வலியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு விதம் அப்பா உடைய சுகமளிக்க வல்லமை இறங்கட்டுறாரு. அப்ப கேஸ் ட்ரபிள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விதம் அப்பா உடைய சுகமளிக்க வல்லமை இப்போது இறங்கட்டுறாரு. 1:2:24 பிரகாரம் உடைய தழும்புகளாக குணமாக்குங்க அப்பா, உடைய தழும்புகளை குணமாக்குங்க ராஜா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திர ராஜா. இப்போது இயேசுவின் நாமத்துல கட்டடுற நெஞ்சு வலி விலகட்டு, கேஸ் ட்ரபிள் விலகட்டும் இயேசுவின் நாமத்துல, சர்ம வியாதிகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்துல. உடைய சுகமளிக்க வல்லமை இப்போது ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா, ஒவ்வொரு மீது இறங்கட்டும் ராஜா. யாராலும் பரிசுத்த வேணும் கேட்கிறாங்க, இப்போது ஒரு பரிசுத்த நீங்க கொடுங்க ராஜா. அந்நிய பாஷையில கொடுங்க ராஜா. தீர்க்க தரிசன வரங்களை ஒவ்வொரு நீங்க நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. அப்பா திருமணம் நடக்காத பிள்ளைகள் திருமணம் நடத்தி கொடுங்க ராஜா. வீடு கட்டி கொண்ட பிள்ளை நல்ல வீட்டை கட்டி கொடுங்க ராஜா. கடன் இருக்கிற பிள்ளை கடன் அடிக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்பா குழந்தை இல்லாத பிள்ளைங்க அப்பா குழந்தை பாய்க்கு கொடுங்க அப்பா, கொடுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்டீசனுடைய அந்த தகப்பனாருக்காக வேண்டிக் கொள்றேன் ஏசப்பா. அந்த தகப்பனார் ஆஸ்பத்திரியில் ஆபரேஷன் பண்ணி இருக்கிறாங்க சொல்லி இருக்கிறாங்க ராஜா. அப்பா அந்த ஆபரேஷன் நல்ல மாதிரி நடந்து மறுபடியும் இன்னொரு ஆபரேஷன் நடைபெற நீங்க உதவி செய்யுங்க அப்பா. அந்த பணத்தை சந்திங்க ராஜா. அந்த ஆபரேஷன் அந்த காயெல்லாம் ஆற நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே சீக்கிரம் அவர் சபைக்கு வந்து சாட்சியால கிருபை செய்யுங்க தகப்பன். வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் இறக்கம் செய்கிறார். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிற ஞானத்தை அறிவு கொடுங்க. 10th படிக்கிற பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்க. +2 படிக்கிற ஞானத்தை கொடுங்க. நல்லா அதிக மார்க் எடுத்து பாஸ் பண்ண கிருபை செய்கிறார். ஆண்டவரே வேலை செய்யற ஒவ்வொரு பிசினஸ் செய்யற ஒவ்வொருக்காக வேண்டிய கடை வச்சுக்கிற பிசினஸ் செய்யற எல்லாருக்கும் அப்பா அவங்க கடையில் நீங்க வந்து உட்காரு நல்ல பிசினஸ் பெருக பண்ணுங்க அப்பா. ஒவ்வொரு ஆசீர்வதி வியாபாரத்தை ஆசீர்வதிக்கிறாங்க. வெளிநாட்டுக்கிற பிள்ளைங்களுக்காக வேண்டிக்கணும். வெளிநாட்டுக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல சுகம் பெறணும் கொடுங்க ராஜா. அந்த பிள்ளைங்களுக்கு ரத்த கோட்டையில் மூடி மாறிங்க ஆசீர்வதிக்கிறாங்க. ஜபத்தை நீங்க கேட்டது நன்றி அப்பா. பதில் கொடுத்து நன்றி. ஏசு கிறிஸ்து ஜபக்கிற ஜீவன் நல்ல பிதாவே ஆமென்.